மாநில சுயாட்சி என்று பேசினாலே இங்க பலருக்கும் கசக்குது. மாநில சுயாட்சி என்பது இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பாகவே எழுந்த மிக முக்கிய கோரிக்கை. அதை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அனைவருக்கும் வணக்கம். நிலக்கோட்டையிலிருந்து உங்கள் வழக்கறிஞர் மணிகண்டன். மாநில சுயாட்சி என்பது இந்தியா சுதந்திரம் அடைந்த பின்பு மொழிவாரி மாநிலங்கள் அமைக்கப்பட்ட பின்பு மாநில சுயாட்சி கோரிக்கை என்பது இந்திய மாநிலங்கள் முழுவதும் அழுத்தமாக முன்வைக்கப்பட்ட மிக முக்கிய கோரிக்கை. அந்த கோரிக்கை என்பது இந்திய அரசியல் அமைப்பால் அங்கீகரிக்கப்பட்ட மிக முக்கியமான கோரிக்கையா இருக்குது. தற்போது இந்திய மாநிலங்கள்ல தென் மாநிலங்களாக இருக்கக்கூடிய கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, அதே போல மேற்கு வங்காளம் போன்ற மாநிலங்கள்லாம் மாநில உரிமை கோரிக்கையை இன்றைக்கும் மிக வலிமையாக பின்பற்றக்கூடிய மாநிலங்களா இருந்துகிட்டு வருது. இந்த மாநில சுயாட்சி கோரிக்கை என்பது இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பாகவே இந்திய தேசியவாதிகளால், இந்திய சுதந்திர போராட்ட தலைவர்களால் அங்கீகரிக்கப்பட்ட மிக முக்கியமான கோரிக்கைங்க. 1928ல இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் சார்பாக ஜின்னா அவர்கள் ஒரு 14 அம்ச கோரிக்கையை வெளியிடுறாங்க. அந்த 14 அம்ச கோரிக்கையில முதல் 2 கோரிக்கையும் கடைசியா இருக்கக்கூடிய கோரிக்கையும் மாநில சுயாட்சியை அங்கீகரிக்கக்கூடிய மிக முக்கியமான கோரிக்கையா முன்வைக்கப்பட்டது. அதே போல 1938ல திரிபுராவுல சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய தலைமையில நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் மாநில சுயாட்சி கோரிக்கை பிரகடனப்படுத்தப்பட்டது. இப்படி இந்திய தேசிய தலைவர்களால் அங்கீகரிக்கப்பட்ட மிக முக்கியமான கோரிக்கை தாங்க மாநில சுயாட்சி கோரிக்கை. ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்திய தேசிய தலைவர்கள் பலருக்கும் மாநில சுயாட்சி என்ற வார்த்தையவே கேட்பதற்கும் மாநில சுயாட்சி என்ற கோரிக்கையை ஏற்றுக்கொள்வதற்கும் மனமில்லாம இருக்கிறதான் நம்மளால பார்க்க முடிகிறது.